இங்கே நம்ம ஹீரோ யாரெல்லாம் அஃபரில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட வந்து காசு வந்து வாங்குவார். இங்கே நம்ம வில்லி வந்து பொண்ணுங்களை வந்து அனாத ஆசிரமத்துலேருந்து கூப்பிட்டு வந்து, இல்லை பெத்த அப்பா இல்லை சித்தப்பா வந்து பொண்ணுங்களை வந்து விற்றுருவாங்க இவர்கிட்ட. இவன் விற்று பெரியவங்களை ஆக்கி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து அந்த மாரி பண்ணுறதுக்கு வந்து இவன் வந்து தூண்டி இந்த மாரி பணம் சம்பாதிப்பா. இவனுக்கு இன்னொருத்தன் வந்து வில்லனாக இருப்பான், அவன் வந்து எம்எல்ஏவாக இருப்பான். இவங்க வந்து ஒரு பணத்தை வந்து ஒரு ஃபேமிலி வந்து அப்பார்ட்மெண்ட் 66 ஃபேமிலிஸ் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் புதுசாக வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி தரோம், நீங்கள் இதுக்கெல்லாம் சைன் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிட்டு அவங்களுக்கு 18 மாதத்தில் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் செஞ்சு தரோம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து கட்டித்தர மாட்டாங்க. அதை வந்து இவங்க அதை வச்சு தான் வந்து எலெக்ஷன் காசு செய்யலாம்னு சொல்லிட்டு 440 கோடி வந்து இவங்க வந்து எலெக்ஷனுக்கு வந்து இது பண்ணுவாங்க, எலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போலாம் அந்த 66 ஃபேமிலிலையும் ஒவ்வொருத்தவங்க சேர்ந்து அந்த 440 கோடி வந்து திருடிடுவாங்க. திருடி கடத்தி அதுக்கப்புறம் அவங்க மிரட்டும். அதுக்கப்புறம் அவங்க வந்து சரி நாங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது பண்ணி தரோம், கட்டித்தரோம், அப்பார்ட்மெண்ட் கட்டி தரோம்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதான் அந்த படத்தோட உண்மை ஸ்டோரியை. சின்ன நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.